புதுச்சேரியில் 2 லட்சம் மரங்களை நட்டு மாக்ரோ காடுகளை பாதுகாக்கும் பணியில் சுற்றுச்சூழல் சங்க இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் 2 லட்சம் மரங்களை நட்டு மாக்ரோ காடுகளை பாதுகாக்கும் பணியில் சுற்றுச்சூழல் சங்க இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடல் அரிப்பை தடுக்கும் இயற்கை அரணாக மாங்க்ரோ காடுகள் உள்ளன. கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பிச்சாவரம் பகுதியில் உள்ள மாங்க்ரோ காடுகள் உலக பிரசித்தி பெற்றவை. மாங்க்ரோ காடுகளை பாதுகாக்க தவறியதால் சுனாமி மற்றும் தானே புயலின் போது புதுச்சேரியின் பல மீனவ கிராமங்கள் பேரிழவை சந்தித்தனர். இனியும் இப்படி ஒரு ஆபத்தை சந்திக்க கூடாது. இயற்கை அரணாக கண்டல், சூரப்பனை போன்ற மரங்களை கடற்கரை ஒட்டிய சதுப்பு நில பகுதியில் வளர்த்து வர திட்டமிடப்பட்டது. மாக்ரோ காடுகளை புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் மற்றும் சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு அபிவிருத்தி சங்கத்தினர் உருவாக்கியுள்ளனர். சுனாமியின் போது புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதியில் பெரும் அழிவை சந்தித்த பிறகு இந்த பாதுகாப்பு அமைப்பினர் 2 லட்சத்திற்கும் மேலான மரக்கன்றுகளை புதுச்சேரிக்கு உட்பட்ட கடலோர கிராமங்களான வீராம்பட்டினம், அரியாக்குப்பம், நல்லவாடு ஆகிய பகுதிகளில் நட்டுள்ளனர். பேரலைகளை தடுக்கும் சக்தி கொண்ட மாக்ரோ காடுகளுக்கு அலையாத்தி காடுகள் என்ற பெயரும் உள்ளது. கிட்டத்தட்ட 2 லட்சம் மரக்கன்றுகள் எங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு வகையான தாவரங்கள், சதுப்பு நில தாவரங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கண்டல் காடுகள், அவிசினா என்று சொல்லக்கூடிய வெரைட்டி மிக அதிக எண்ணிக்கையில் இருக்குது. அதே போல் கண்டல் காடுகள் என்று சொல்லக்கூடிய ரைசோஸ்போரா என்று சொல்லக்கூடிய சுரப்புனை அதுக்கு அடுத்த நிலையில் அதிக அளவில் இருக்குது. மரங்களை அழிப்பவர்கள் மத்தியில் மரக்கன்றுகளை நட்டு காட்டை உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு அபிவிருத்தி சங்கத்தினருக்கு மத்திய அரசில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது.